ஹலோ மக்களே 723 பேர்லாம் போன விசிலன்னு பார்த்தா கடைசி அவன் ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சான். டொஃப்ளமிங்கோ ஒரு பக்கம் எல்லா ஸ்ட்ரிங்ஸையும் வந்து ஊரை நோக்கி சென்டரை நோக்கி இழுத்து கொண்டு வந்துகிட்டு இருக்கான். மக்கள்லாம் பயப்படுதாங்க, இப்ப நம்ம என்னடா பண்ண போறோம்னு சொல்லிட்டு. ஆனா லூஃபியோ ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா டொஃப்ளமிங்கோ கூட மாசா சண்டை போட வர்றதுக்குள்ள சாம்பிள்ஸ் சொல்லிட்டு ட்ரஃபலகர்லாம் வரான். ஸ்ட்ரெயிட்டா நெஞ்ச நோக்கி ஒரு வெட்டு வெட்டுறான். இந்த ஆபரேஷன் உன் நெஞ்சில இருக்க எல்லாத்தையும் உடச்சு எரிஞ்சிருந்தான்னு சொல்லிட்டு காமா நைஃப்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்க போடுறான். போட்ட உள்ள ரத்தம் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் டோஃபி ஒன்னே விட அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ட்ரியபிள் கத்த, அதுக்குள்ள ஜெட் ஸ்டாம்ப்னு சொல்லிட்டு லூஃபி வந்துட்டு ஒரு கிக்க போடுறான். அடிச்சடியில டொஃப்ளமிங்கம் செதறிட்டான். அதுக்கப்புறம் என்ன செய்தாம ட்ரஃபலகர்லாம் அப்படி தவண்டு வாரான். இவன் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிடா, இவனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து ரூம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டெக்னிக்கை ஸ்டார்ட் பண்றான். நம்மளோட ட்ரீம் அடைய போறேன், டொஃப்ளமிங்கம் உங்க அதை முடிய போதுன்னு சொல்லிட்டு லாக் காலத்துல இறங்கி மாசா காட்ட ஆரம்பிச்சிட்டான். என்ன பார்த்தா டொஃப்ளமிங்கம் தள்ள கையை வச்சுட்டு அப்படி படுத்து கிடக்கான். டே இந்த காமா நைஃப் வந்து எக்ஸ்டர்னல் அட்டாக் போடாதுடா, இன்டர்னல் அட்டாக்க போடும். உன் உடம்புல உள்ள பார்ட்ஸ் எல்லாமே போயிருச்சு. ஒரு டாக்டர் தான் சொன்னோம்னா இனிமேல் நீ உயிரோட எல்லாம் பொழைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல டெய்லா டோஃபி எப்படா நீ அடிப்பன்னு சொல்லிட்டு பாஞ்சு வாரான். என்னன்னு பார்த்தா லூஃபி சடனா ட்ரியபிள தூக்கிட்டு ஒரு போடு போடுறான். அவன் வழியில நீ வராதடான்னு சொல்லிட்டு ட்ரியபிள ஏர்ல பறக்க விட்டான் லூஃபி. டே உனக்கு யாரெல்லாம் தேவையில்ல ஆளோ அவங்களெல்லாம் ஒண்ணு சேர்த்து வச்சுட்டு நீ ஒரு ஃபேமிலின்னு சொல்லிட்டு வச்சிருக்கடா, அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா நீ பண்ற தப்பெல்லாம் உன்னோட பிரதர் குரோசன் வந்து எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண நினைச்சாரு. ஆனா நீ அதெல்லாம் விட்டு வச்சியா, அவரையும் கொன்னு எல்லாத்தையும் திரும்பி எப்பவும் போல பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். டே அவன் தாண்டா எனக்கு துரோகம் பண்ணா, அவன் தாண்டா எனக்கு மேல கண்ணத்திக்கு வச்சான்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. டே எல்லாமே எனக்கு தெரியும்டா, ஆனா வந்து குரோசன்ஸா வந்து உன்னை ஒன்னும் சுட விடுன்னு செய்யல, நீ தாண்டா கண்ணை வச்சு சுட்டு தள்ளன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா டொஃப்ளமிங்கோ நக்கலை சிரிக்கிறான். நீனு நானும் ஒரே மாதிரி ஆளுதான்டா, அதை பார்த்தாலே தெரியும் சொல்லிக்கிட்டு இருக்காம. என்னன்னு பார்த்தா முதல்ல வந்தோடனே நான் எல்லாத்தையும் அழிக்கணும், ஊரை அழிக்கணும், வீடு அழிக்கணும், மக்கள் அழிக்கணும், அந்த மாதிரி தாண்டா நான் இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல ட்ரஃபலகார சொல்லியிருப்பான். அதெல்லாம் யோசிச்சு பாக்குறான். டே முதல்ல நான் அப்படிதான்டா இருந்தேன், ஆனா அந்த நாள் எல்லாத்தையும் எனக்கு மாத்திரவே செஞ்சிருச்சுன்னு சொல்றான். குரோசான் இறந்த உடனே அந்த உலகத்தையும் வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சான் ட்ரஃபலகர்லாம். டே லா என்னைய பார்க்கல ஒரு ஈவிலான ஆள் மாதிரி தெரியுது, அப்படிதானே உனக்குன்னு சொல்லிட்டு கேட்கறான். டே அதுக்கு ஒரு குரோசான ஒரு காரணம் உண்டுடா, அது உனக்கு என்னன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் எப்பவுமே உண்மை நாயுன்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருக்கவன்டா, அதனால தான்டா அன்னைக்கு அவனை கொன்னேன், அவன் தேவையில்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கல கவுண்டர் ஷாக் அட்டாக்னு சொல்லிட்டு திரும்பி வச்சு நெஞ்சில வச்சு ஒரு அழுத்த அழுத்துறான். சாகுடா அப்படின்னு சொல்லிட்டு மான்ஸ்டர்னு சொல்லிட்டு அடின்னு அடிச்சு அடியில டொஃப்ளமிங்கோ மூச்சு பேச்சே இல்லாம போயிட்டான். டோஃபின்னு சொல்லிட்டு ட்ரியபிளோ கத்துறான். என்னன்னு பார்த்தா டொஃப்ளமிங்கோ அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் அடிச்சுட்டு அப்படி பின்னாடி போய்கிட்டே இருக்கான். சடனா ட்ரஃபலகர்லாம் சாஞ்சிரவே செஞ்சுட்டான். இதுல ஒரு கை வேற அவனுக்கு போயிடவே செஞ்சுட்டு ட்ரஃபலகர்லான்னு சொல்லிட்டு லூஃபி பக்கத்துல வரான்டே, நீ முழிச்சு பாட்டான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். முகிவாரா அப்படின்னு சொல்லி கேட்கறான். என்ன பத்தி நீ எது கவலைப்படாதடா, முக்கியமான விஷயம் டொஃப்ளமிங்கோன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றான். பார்த்தா திரும்பி அவன் களத்துல இறங்கி வரான். பார்த்தா அவனுக்கு எதுவுமே ஆகல. இவன் எப்படிடா எஞ்சி வரான்னு சொல்லிட்டு ட்ரஃபலகர்லாம் ஷாக் ஆகிறான். ட்ரியபிளா நக்கலா சிரிக்கான். இதாண்டா எங்க கிங்கு, அவரை தடுக்க யாராலையும் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னோட அட்டாக்க வாங்கிட்டு எப்படா வந்தான்னு சொல்லிட்டு ட்ரஃபலகர்லாம் ஷாக் ஆகிறான். டே எனக்கு இப்ப அந்த அளவுக்கு டைம் இல்லடா, என்னோட ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்றான். டே நீ இன்சைட்ல ஒரு அட்டாக்க போட்ட தெரியுமா, என்னோட ஸ்ட்ரிங்ஸை யூஸ் பண்ணி என்னோட இன்டர்னல் ஆர்கன்ஸை வந்து ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னோட ஆர்கன்ஸ் ஆல்ரெடி ரெக்கவரி ஆக ஸ்டார்ட் ஆயிருச்சு, அதெல்லாம் உனக்கு தெரியுமாடா, நீ போட்டது சூசைட் அட்டாக்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள ஸ்டிக்கி செயின்னு சொல்லிட்டு லூஃபியை தூக்கிட்டு ட்ரியபிள் வானத்துல தூக்கிட்டு தரையிலே ஒரு போடு போடுறான். லா கதையை முடிடா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரியபிள் கத்திக்கிட்டு இருக்கான். உன்னோட உயிரை இன்னைக்கு நான் அடக்க போறேன்னு சொல்லிட்டு காலை தூக்கிட்டு மேல இருந்து ஒரு மிதிக்கலான்னு வாரான். லாவோட உயிரே போக போகுது, என் உயிர் போயிருச்சுன்னு சொல்லிட்டு கத்துறான். அதுக்குள்ள என்னன்னு பார்த்தா எவனோ அந்த அட்டாக்க பிளாக் பண்றான். அது வேற யாரும் இல்ல, நம்ம லூஃபி மாசா வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். என்ன எப்படிடா நீ ஸ்டாப் பண்ணன்னு சொல்லிட்டு கேக்குறான். லா ஷாக் ஆகுறான். இருடா உன் காலை உடைச்சு லா தலைய உடைக்க போறான்னு சொல்லிட்டு பாஞ்சு வந்துட்டு ஒரு மிதிக்கிறான். பார்த்தா நம்ம லூஃபி ஆர்னமெண்ட் ஹாக்கியை போட்டுட்டு கால்ல ஒரு மிதிக்கிறான். டே இது கலர் ஆஃப் சுப்ரீம் கிங் ஹாக்கிடா, இது எப்படி இவன் போடுறான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. பார்த்தா கலர் ஆஃப் சுப்ரீம் கிங் ஹாக்கி வந்து ஆர்னமெண்ட் ஹாக்கி, எல்லா ஹாக்கிக்கும் மேல உள்ள ஹாக்கி. அது அந்த ஹாக்கி நம்ம லூஃபிட்ட இருக்கு. அந்த ஹாக்கி வந்த உடனே ட்ரியபிள் லாலா செதறானுங்க. ஆனா லூஃபியும் டொஃப்ளமிங்கும் ஈக்குவலான சண்டை போடுறானுங்க. சபோ கீழ இருந்து அந்த அட்டாக்க பாத்துக்கிட்டு இருக்கான். முகிவர் அதை யூஸ் பண்றான்டா, நான் நினைச்ச மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். இங்க ட்ரியபிளோ மிரண்டு பாத்துட்டான், என்னடா இங்க நடக்குன்னு சொல்லிட்டு. அப்படி ஷாக்ல பாத்துட்டு பழசை யோசிச்சு பாக்குறான். டேய் உன்னோட ஹாக்கியே வந்து உன்னை பத்தி ப்ரூவ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு சின்ன வயசுல அவனை பாத்துருக்கான். என்னன்னு பார்த்தா அவனோட சின்ன வயசுல கலர் ஆஃப் சுப்ரீம் கிங் ஹாக்கியை யூஸ் பண்ணி இருந்திருக்கான் டொஃப்ளமிங்கோ. இவன் பவரை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் ரிவெஞ்ச் எடுக்க நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். ஆமா நான் நினைச்ச எல்லாத்தையும் கொல்லணும்னு சொல்லிட்டு அப்ப பேசுனதெல்லாம் யோசிச்சு பாக்குறான். முகிவரா நீ எல்லாம் எங்க டோஃபிக்கு ஈக்குவல் கிடையவே கிடையாது, அவரெல்லாம் சின்ன வயசுல இது யூஸ் பண்ணுவார்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா டொஃப்ளமிங்கோ ஷாக்லயே பாக்குறான். பார்த்தா டொஃப்ளமிங்கோ லூஃபியோட அட்டாக்க ஸ்டன் ஆகி பாத்துக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா பழசதான் காட்டுறாங்க. சின்ன வயசு காலகட்டத்திலே அவன் ட்ரியபிள பார்த்ததெல்லாம் யோசிச்சு பாக்குறான். உனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ட்ரியபிள் முதல்ல கேட்டிருந்திருக்கான். அப்படி
அப்படியே டொஃப்ளமிங்கோ அமைதியா இருந்துட்டு பழசதான் யோசிச்சு பாக்குறான். டேய் இதாண்டா நம்மளுக்கு சான்ஸ், இவங்க எல்லாத்தையும் கொன்றுன்னு சொல்லிட்டு ஒருத்தனையும் அவனுக்கு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கானுங்க. செலஸ்டியல் டிராகன் தெரிஞ்ச உடனே டொஃப்ளமிங்கோ அப்பா டொஃப்ளமிங்கம் குரோசான் 3 பேரையும் கொல்லணும்னு பாக்குறாங்க. என்னைனாலும் கொல்லுங்க, என் குழந்தைய விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவ அப்பா பேசிக்கிட்டு இருந்திருப்பாரு. என்னன்னு பார்த்தா டொஃப்ளமிங்கம் அழுதுகிட்டே இருந்திருப்பான் அந்த சமயத்துல. டேய் இந்த பையனடா ரொம்ப அழுகுறான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. டேய் முட்டாள்களா, உங்களை விட மாட்டேன்டா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் ஒண்ணு இங்க சாக போறதில்ல, உங்க எவனை விட்டு வைக்க போறதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடந்தாலும் இதுல இருந்து நான் உயிரோட வரப்போறேன், உங்க எல்லாத்தையும் ரிவெஞ்ச் எடுத்து தீர்வுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுக்கிட்டே இருக்கான். உங்க ஒருத்தனையும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்போ உடம்புல இருந்து ஒரு பவர் வெளியே வந்திருக்கு. அதான் கலர் ஆஃப் சுப்ரீம் கிங் ஹாக்கி. அந்த ஹாக்கியை யூஸ் பண்ணி சுத்தி இருக்க எல்லாத்தையும் மயங்க வச்சுட்டான். அவன் மேல இருக்க நெருப்பை அமர்த்திட்டான். எப்படி தப்பிச்சாம்னா இந்த மாதிரி ஹாக்கி யூஸ் பண்ணி அவன் தப்பிச்சிருக்கவே செஞ்சிருக்கான். அதுக்கப்புறம் டொஃப்ளமியோ அந்த தகவல் எல்லாத்தையும் வந்து டிரியபிள்ட்ட சொல்றான். டே நீ எல்லாத்தையும் நாக் அவுட் பண்ணியான்னு சொல்லி கேட்டிருக்கான். ஆமான்னு சொல்லியிருக்கான். என்னன்னு பார்த்தா டியமண்டையும் பக்கத்துல தான் இருந்திருக்கான். அப்ப வெறுக்கும் அங்கதான் இருந்திருக்கான். டே அது கண்டிப்பா ஹாக்கியா தான்டா இருக்கும், அதான்டா கலர் ஆஃப் சுப்ரீம் கிங் ஹாக்கின்னு சொல்லியிருக்கான் டிரியபிள். நீ தான்டா கிங்கா இருக்க தகுதியானவன் டொஃப்ளமிங்கோன்னு சொல்லியிருப்பான். உன்னைய வந்து சொர்க்கத்துல இருந்து சூஸ் பண்ண பட்டவன்டா, உன்னைய தாண்டா நாங்க தேடிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு அவன் பேசி இருந்திருப்பான். சடனா தூக்கி அவன் முன்னாடி தூக்கி வைக்கிறான், ஒரு ஃப்ரூட்டை தூக்கி வைக்கிறான், ஒரு கண்ணத்துக்கு வைக்கிறான். உனக்கு யாரை கொல்லணுமோ கொல்லு, இதை எடுத்து சாப்பிடனாலும் சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உனக்கு வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும்னா இதை எடுத்து சாப்பிடுன்னு சொல்லியிருக்கான். அப்பந்தான் அவன் ஸ்ட்ரிங் ஃப்ரூட்டத்துக்கு முன்னாடி வச்சிருந்திருக்கானுங்க. ஏகப்பட்டவர் நான் கொல்லணும்டா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் நடந்து வந்திருக்கான். அப்பந்தான் வந்து அவங்க அப்பா முன்னாடி வந்துட்டு என் பவரை என் கையில இருந்தா எடுத்தீங்க, உன்னை விட்டு வைக்க போறதுன்னு சொல்லிட்டு நான் உன் தலையை சுட்டு தள்ளிட்டு ஹோலிலாண்டு மரியா ஜூஸுக்கு போக போறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா முன்னாடி கண்ணத்துக்கு வைக்கிறான். டொஃப்ளமிங்கம் ரோசினாட்டே என்னை மன்னிச்சிருங்கடா, உங்களுக்கு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சிரிச்சுக்கிட்டே பேசி இருந்திருப்பாரு. ஆனா அவங்க அப்பாவே சுட்டு தள்ளி இருந்திருப்பான். ரோசினாட்டே அதான் குரோசான் ஷாக்ல இருந்திருப்பான். நம்ம நினைச்சதோட இவன் வேற லெவலா இருக்கான்டா, இவன் தாண்டா நம்மளுக்கு தேவை, இவனோட கோவமே நம்ம விதியை மாத்திருன்னு சொல்லிட்டு ட்ரியபிள் அப்ப பேசி இருந்திருப்பான். ஒரு அல்டிமேட் ஈவில்டா நம்ம டொஃப்ளமிங்கம் சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான். அதெல்லாம் தான் இப்ப ட்ரியபிள் யோசிச்சு பாக்குறான். டோஃபி நீ யாருன்னு காட்டிட்டா, நீ சொர்க்கத்துல இருந்து சூஸ் பண்ணப்பட்டவன், நீ மாசா காட்டுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருந்திருக்கான். அதுக்கு என்னடா செய்ய முடியும்னு சொல்லிட்டு லூஃபி அட்டாக்கா பிளாக் பண்ணிட்டு பாஞ்சு டொஃப்ளமிங்கத்தை அடி நடிக்கிறான். பார்த்தா நம்ம லூஃபி கிட்ட வர முடியுமா? ஆனா டொஃப்ளமிங்கம் நம்ம நினைச்சதோட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். பாஞ்சு அட்டாக்க போட்டுக்கிட்டே இருக்கான். அவனும் ஈக்குவல் அட்டாக்க போடுறான். வேற லெவல்ல சண்டை போய்கிட்டு இருக்கு. பார்த்தா டொஃப்ளமிங்கத்தால இந்த அட்டாக்க பிளாக் பண்ண முடியல. லூஃபி மாசா காமிச்சிட்டு இருக்கான். சுத்தி சொலண்டுகிட்டு வரான். மிங்கோன்னு சொல்லிட்டு ஏர்ல பறந்து வந்து வயித்துல ஒரு கிக் பண்றான். அடிச்ச அடியில டொஃப்ளமிங்கோ ரத்தம் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டான். ட்ரியபிள் நக்கலா சிரிக்கிறான். என்னன்னு பார்த்தா அடி அடிக்கிற டொஃப்ளமிங்கத்தை ஆனா ட்ரியபிள் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். நம்ம லூஃபியா அடிச்சு ஏர்ல பறக்க கொடுக்கிட்டு இருக்கான். டோஃபி உண்மையான ஈவில்டான்னு சொல்லிட்டு கத்துறான். டே மிங்கோ இதை வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு கம்முன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன்ல போறான். டோஃபியோட கோவத்தை மட்டும் வெளியே கொண்டு வந்துட்டான்னா அந்த உலகத்தையே அழிச்சிருவான்டா, அவனுக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்குன்னு சொல்றான். சடனா டொஃப்ளமிங்கம் கோவப்பட்டு பழசெல்லாம் யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டான். முதல்ல அவன் எப்ப ஹாக்கி யூஸ் பண்ணானோ அந்த சமயத்துல யோசிச்சு பார்க்கறான். அவன் அவங்க அப்பாவை கொன்னது எல்லா ஈவில் பவரையும் கொஞ்சமா வெளியே கொண்டு வரான். கம்மு ஈவில் பஸ்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஜெட்டு வேகத்துல வந்துட்டு ஒரு அடி அடிக்கலான்னு வரான். ஆனா அதுக்குள்ள அவன் அத்லெட்னு சொல்லிட்டு லூஃபியை நோக்கி ஒரு அட்டாக்கா போடுறான். அவன் போடுற அட்டாக் எல்லாமே கலர் ஆஃப் சுப்ரீம் கிங் ஹாக்கி. ஆனா நம்ம லூஃபி சாதாரண அந்த அட்டாக்கே ஓரளவுக்கு பிளாக் பண்ணி நின்னுக்கிட்டு இருக்கான். டே மூகி வர்றான்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஒரு அழுத்துறான். அழுத்துல லூஃபி செதர்தான். நக்கலா சிரிக்கிறான். அதோட முடியாத சந்திப்போம். மறந்துடாம பெல் பட்டனை மறந்தாங்க. See you bye.